Hi friends, வணக்கம். நான் உங்கள் கேரள தமிழச்சி. இன்னைக்கு வீடியோல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸ்வீட்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? நிறைய பேரோட ஃபேவரட்டான பால் கொழுக்கட்டை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பசும்பால்ல தான் பால் கொழுக்கட்டை செய்ய போறோம். பால் கொழுக்கட்டை தேங்காய் பால்லையும் செய்யலாம், டேஸ்ட் நல்லா இருக்கும். இது என்னோட ஃபேவரட் ஸ்வீட். நான் அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் இது. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஒரு டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் புதுசா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்கல. தேவைப்பட்ட தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காத பாலா இருந்தா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதனாலதான் நான் தண்ணி சேர்க்கல. நம்ம பால் கொழுக்கட்டைக்கு மாவு பிசையங்களையும் பால் நல்லா பொங்கி வரட்டும். மீடியமாவே வச்சுட்டு பாலை பொங்க வச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல அரிசி மாவு எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு தான் அரிசி மாவு எடுக்கிறேன். ஆனா நிறைய பால்ஸ் வரும். கூட ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும் மாவு. ஈவனா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கிறது ரொம்ப ஹீட்டான வாட்டரா சேர்க்க கூடாது. வெது வெதுப்பான தண்ணியா சேர்த்தா போதும். அளவுக்கு நார்மலான ஹீட்ல சேர்த்தா நல்ல மாவு சாஃப்டா வரும். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாத மாதிரி நல்லா சாஃப்டா பிணைஞ்சு எடுக்கணும். மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் குட்டி குட்டி பால்ஸா பிடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு விருப்பப்பட்ட ஷேப்ல நீங்க எடுத்துக்கோங்க. மாதிரி இருக்க எல்லா பால்ஸையும் பிடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான், டைம் ஒன்றும் எடுக்காது. டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். பால்ஸ் பிடிச்சு எடுக்க 10 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப ஈஸி தான். புதுசா ட்ரை பண்றவங்க கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. நல்ல வாசனையாவும் இருக்கு. நெய் செய்திருக்கனால நல்ல வாசனையா இருக்கு. மாதிரி ஸ்வீட் ரெசிபி, சிம்பிளான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பால் நல்லா பொங்கினதுக்கு அப்புறம் நம்ம பிடிச்சு வச்சிருக்க அரிசி மாவு உருண்டையை சேர்த்துக்கலாம். உருண்டையை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். உருண்டெல்லாம் சீக்கிரமாவே வெந்துரும். ரொம்ப டைம் ஒன்றும் ஆகாது. ஒரு அரிசி மாவு உருண்டையை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்டா உடைச்சு சேர்க்கறதுக்கு. அப்பதான் பால் நல்லா கட்டியாகும். எல்லா பால்ஸையும் சேர்த்ததுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக நல்லா ஃபிளேவரா இருக்கும். ஸ்டேஜ்ல நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க ஜீனி சேர்த்துக்கோங்க. கொழுக்கட்டை நல்லா இனிப்பா இருந்தா தான் எங்களுக்குலாம் பிடிக்கும். அதனால நான் கொஞ்சம் அதிகமாவே சேர்க்கிறேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நெய் சேர்த்தா நல்லா இருக்கும், மணமாவும் இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். தனியா ஒரு அரிசி மாவு உருண்டை எடுத்து வைக்க சொன்னேன்ல, அதை உடைச்சு சேர்த்துக்கலாம். அப்ப நல்லா கட்டியா இருக்கும். வேலை நீங்க இதை எடுத்து வைக்கிறதுக்கு மறந்தாலும் தனியா 1 ஸ்பூன் அரிசி மாவை கொஞ்சமா தண்ணியில கலக்கி சேர்த்தாலும் நல்லா கட்டியாயிரும். மீடியமாவே வச்சுக்கோங்க. அரிசி மாவுல சீக்கிரமாவே வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். தான் இன்னொரு பொருளும் ஆட் பண்ண போறோம். அதுலதான் டேஸ்டே இருக்கு. தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். தேங்காய் பால் எடுத்து சேர்த்தாலும் நல்லா இருக்கும். ஆனா தேங்காவை கடிச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் அதை விட சூப்பரா இருக்கும். இதே மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணீங்கன்னா மறுபடி செய்வீங்க. அவ்வளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். வீடியோக்கு மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சின்ன யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சிம்பிளான ஸ்வீட் ஐட்டம், நிறைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ்லாம் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது இல்லாம நிறைய பிரியாணி ரெசிபி, சிக்கன் ரெசிபி, மீன் குழம்பு ரெசிபி எல்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சின்ன யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ரன் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வரணும்னா நம்ம சேனலோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனா ஆல்ல போட்டுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு உடனே வரும். ஈஸியா சமைச்சு ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. பாய் பாய்.